இல்லாத பயிர ஆடு மாடு மேயும் பாங்க. வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்கும். என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்ப வச்சுட்டானுங்களேயா. அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க. வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம். போறவர நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்கா வேணும்னு கேக்குறானுங்க. இல்லனா ஒண்ணு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. சரி பாத்துக்க. என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. இப்ப பாரு, நீயே சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட. குடிக்கலனா விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதையா. என் பாடு புலம்புறதுதான். சரி சரி, நீ தின்னு. ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா. ஆனா சோறுலாம் நல்லா தான் இருக்கு, கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன நீ என்ன விரட்டுற? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுறேன், போதுமா? ஆனா சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும், சும்மா கிடைக்காது. நான் வரையா. ஆத்தாடி, எங்கம்மா போயிட்டு வர்ற? விளையாடிட்டு வரேன். தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கற? நான் ஒண்ணுங்கல, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா. யோ, அங்கே நில்லு. ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல, சே வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. இதோட பெரிய அம்பா போச்சே. ஏய்யா, இதுக்கு முன்னால நீ என்ன கசாப் கடையில வேலை செஞ்சிட்டு இருந்த? புண்ணாக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப போறியா இல்லையா? என்ன மிரட்டுற? கண்ணு நோண்டி புடுவ. இப்ப மேல வந்தேன். வாயா பாக்கலாம். வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஐயோ பூசாரி, 4 நாளா எதுவுமே சாப்பிடல, பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு, வேப்பல அடிச்சா சரியா போயிடும். அத்தை உச்சலக்கா மக்களா குச்சியில கீத்தலா கில்ல புல்ல திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கல பாஜி உமிட்டா இகரத்த பாஜி குச்சபா. டேய், மணியக்கார தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும். எங்க அப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அந்த தண்ணியில கரண்ட் வச்சிருந்தாரு. உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சு இழுத்தேன். சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சே. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம்.
உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? பூங்கோத அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். ஆ. இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈ புந்த மாதிரி நொய் நொயம்ப ஒன்னும் சத்தத்தையே காணோம். நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உன் கூட வீணா போய்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா. போய் சொல்ற. இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய் என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகுனது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திக்க சரசு. இது பழையா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் உன் பேரு தய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை என்னையும் உயிரோட பார்க்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவளோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை கூட்டாங்கயா. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல, காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? ஏய், இவளை இழுத்துட்டு போய் மனவரையில உட்கார வை. அப்பா, என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா. எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்களையே தொலைச்சு போட்டாங்கய்யா. எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்களையே தொலைச்சு போட்டாங்கய்யா.
பிடிங்க நாய பிடிங்க நாய பிடிங்கப்பா பா நாய பிடிங்க நாய பிடிங்க நாய பிடிங்கப்பா நாய பிடிங்க என்ன அது நாய்படி ஓடுற இல்ல மச்சன ஊர்ல இருந்து வந்திருக்கான் அவனை எலும்பு துண்டாக்கு நினைச்சு நாய் துரத்திட்டு ஓடுது அதனாலதான் நாய பிடிக்க சொல்லி சொல்றேன் அப்படியே வேகமா போப்ப சீக்கிரம் பிடி ஏண்டா வடக்கால தென்னந்தோப்புல இருக்கிற தேங்காய்களை போட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு இன்னும் போடல என்ன பண்றீங்க ஐயா இன்னும் முத்தலைங்க ஓஹோ முத்தட்டும் முத்தட்டும் ஐயா ம் ம் கும்பிடுறீங்க ஐயா வர சொன்னீங்களாமே வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா நடக்குதுங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குன்னே ஒரு தனி மரியாதை இருக்கு அத தாமரை கேவலப்படுத்துறான் ஐயா அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது அது ஒன்னாலதான் முடியும் நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான் ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும் இந்த உலகத்தை விட்டு ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேளு நிலபலம் வேணுமா நகை நட்டா காசு பணமா எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனம்தான் முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஐயா எனக்கு நிலம் பணம் நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும் ஐயா. உழைக்க தெரியாம பேசாத நான் குடுக்கிற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டிலே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான் அவனை நம்பாத அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போறவன் தான் ஐயா நீங்க கொடுக்கிற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன் ஆனா தாமரையை கொல்ல மாட்டேயா. என் சரசு ஐயா இந்த விஷயத்தை நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? ஏய், ஏன் அழுகுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு பயமா இருக்குயா. நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நினைச்சதாயா எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி. ஊர்ல இருக்கவன் தான் என்ன நினைச்சு பயப்படுறானா நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க போல எல்லாம் நீ தேடிக்கிட்ட. யோ உனக்கு ஏதாவது ஆயிரம் முறை தாயா எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன செய்ய முடியும்? ஆ? யோ நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிருவோயா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீ போய் சொல்ற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. யாரு பிள்ளை இது? இல்லையா அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா.